ஹலோ மக்களே, இன்றைக்கி கண் ஐஸ் பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? இரவில் நன்கு பார்க்கக்கூடிய விலங்கு எது? ஆந்தை. விலங்குகளில் 360 டிகிரி பார்க்கும் திறன் கொண்ட கண் எது? பச்சோந்தி. மனித கண்ணின் எடையளவு என்ன? சுமார் 7 முதல் 8 கிராம். கண்ணின் லென்ஸ் ஒளிபோகும் தன்மையை இழப்பதால் ஏற்படும் நோய் கண்புரை. கண் அழுத்த நோய் எது? கிளக்கோமா. வெளிவெண் படலம் காய்ந்து போனால் ஏற்படும் நோய் ஜெரோப்தால்மியா. தூர பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? குழல் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். விழித்திரையில் பிம்பம் விழும் வீதம் எத்தனை வினாடிகளில் கண்ணில் தங்கும்? 1/16 வினாடி. கண்ணீர் சுரப்பியின் பெயர் என்ன? லாக்ரிமல் சுரப்பி, லாக்ரிமல் கிளாண்டு. மனித கண்ணால் எத்தனை வண்ணங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும்? சுமார் 10 மில்லியன் நிறங்களில் பார்க்க முடியும். நிறக்குருடு எந்த செல்களை பாதிப்பதால் ஏற்படுகிறது? கோன் செல்கள். விழித்திரையில் உள்ள ஒளி உணர் செல்கள் எவை? ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். விழி வெண்படல அலர்ஜி என்றழைக்கப்படும் கண் நோய் எது? கண்வலி அல்லது மெட்ராசை, கன்ஜக்டிவிட்டிஸ். விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் கண் நோய் எது? மாலை கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ். தூரப்பார்வை குறைபாட்டின் மருத்துவ பெயர் என்ன? ஹைப்பரோபியா. கண் பார்வை குறைபாடு கிட்ட பார்வைக்கு மருத்துவ பெயர் என்ன? மயோபியா. கண் தானத்தில் தானம் செய்யப்படுவது எந்த பகுதி? கார்னியா. மனித கண் எந்த மாதிரியான லென்ஸை போன்றது? குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். விழித்திரையில் பிம்பம் எத்தகையது? தலைகீழான பிம்பம், இன்வெர்டட் இமேஜ். கண்ணில் விழும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது எது? கண்மணி, பியூப்புல். கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கும் பகுதி எது? ஐரிஸ். மனித கண்ணின் வெளிப்படையான முன்பகுதி எது? கார்னியா. அடுத்து, மனித கண் ஒரு கேமராவை போல செயல்படுகிறது. இதில் ஒளியை கட்டுப்படுத்தும் பகுதி எது? கார் மற்றும் ஐரிஸ். ஓகே மக்களே, இன்றைக்கி கண் பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.